ஹல்லேலூயா. மழை போல் பிரச்சனை பெருசாகிட்டே போகுது, வேதனை ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு தோன்றுனாலும் இயேசுவின் நாமத்தினால அது பெயர்ந்து போவதை காண்கிறேன்னு நம்ம சொல்லும்போது, உறுதியாக சொல்லும்போது அற்புதம் நடக்கும். அந்த மழை அங்கே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேதம் அப்படி சொல்லுது. வேதம் அப்படி தானே சொல்லுது. மழையே பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னால் சொன்னபடியே ஆகும். அப்போ சொன்னபடியே ஆகும். ஆனால் இதை நம்ம பேசும்போது பைத்தியக்காரச்சி மாதிரி பேசுகிறாங்க பார், பைத்தியக்கார மாதிரி சொல்கிறாங்க பார். மழை எப்படி பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு? மழை ஆச்சா அது? நீங்கள் சொல்வீங்களா அது எவ்வளோ பெரிய மலை, அந்த மலை எப்படி சமுத்திரத்துக்கெல்லாம் தள்ளுண்டு போவோம்? இவங்க என்ன பைத்தியக்கார மாதிரி பேசுகிறாங்க? இவங்க என்ன கிறிஸ்தவ விஞ்ஞானத்தை பேசுகிறாங்களா, இல்லை கிறிஸ்தவ அறிவியலை பேசுகிறாங்களா? அப்படிலாம் இல்லை. இது கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய அறிவு. சொல்லுங்கள், இது கிறிஸ்தவ விஞ்ஞானமும் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இது கிறிஸ்தவ விஞ்ஞானமும் இல்லை, இது கிறிஸ்தவ அறிவியலும் இல்லை, இது கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய அறிவு. இது கிறிஸ்தவனுக்கு. ஆமாம், மழை இருக்குது, நான் மறுக்கலை. ஆனால் அது என் பாதையில் இல்லை, அதுதான் உண்மை. மழை இருக்குதா, ஆனால் நான் மறுக்கலை. அது என் பாதையில் இல்லை, அதுதான் விசுவாசம். எவ்வளோ பெரிய மழை வேணால் இருந்துட்டு போட்டாங்க, எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனைனா இருந்துட்டு போட்டோம், அது என் பாதையில் இல்லை, அவ்வளோதான். நான் விசுவாசத்தை நான் கையால் பேசுகிறேன். விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பேச வைக்கும். அப்படி தானே? தரிசித்து நடவாமல் நாங்கள் என்ன பண்ணுவோமா? தரிசித்து நடக்கிறது நாங்கள் பெரிய விஷயமா? பார்க்கறத சொல்கிறதுனா பெரிய விஷயமா? விசுவாசித்து நடக்கணும், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்கு நான் அங்கேயே போயிட்டு எடுத்துருக்கலாமே, அங்கேருந்து ஏன் இங்கே வந்தேன்? தேவனை நம்பி வந்திருக்கிறேன்ல, அவர் செய்வார் நம்பி வந்துட்டேன். அப்போது அவர் தான் செய்யணும், எனக்கு அவர் தான் செய்ய போகிறாரு. ஆனால் எப்படி செய்வார்னா என் வார்த்தையை கொண்டு தான் செய்வார். எந்த வார்த்தையை நான் பேசுகிறேனோ அந்த வார்த்தையை கொண்டு அவர் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரம், அதில் பிரியப்படுகிறவன் அது கனியை புசிப்பான். அப்படி தான் வேதம் சொல்லுது. எல்லாமே வாயில் தாங்குது. அப்போது நான் எதை பிரியப்படுறனோ அதை நம்ம பேசணும். இப்போ நம்ம எதை பிரியப்பட போகிறோம் பாருங்கள். ஒரு வண்டி போயினே இருக்குது. ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு கார் போயினே இருக்குது, அந்த ரோட்டில் போயின்னு இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு காரு குறுக்கில் வருது. இப்போ இந்த காருக்காரன் என்ன பண்ணோம்? டக்குன்னு பார்த்துட்டான். எதை? 30 கிலோமீட்டரில் வர வேகத்தை பார்த்துட்டு இவன் இங்கேயே நின்றுலாமா? நின்னா என்ன நடக்கும்? பின்னாடி வரவும் முட்டிடுவான் ஒன்று. அடுத்தது டிராஃபிக் ஜாம் ஆகிடும். மூணாவது, லூஸு எதுக்கே வண்டி நிறுத்தின அப்படின்னு பின்னாடி இருக்கிறவன் கேட்பான். நீ எதுக்கு தான் நிறுத்தின? இல்லை, வண்டி ஒன்று முன்னாடி போச்சு, அதை நான் பார்த்தேன், அதனால் நிறுத்தினேன் நீ சொல்ல முடியுமா? ஏன்னா 30 கிலோமீட்டர் வேகத்தை 2 நிமிஷத்தில் அவன் கடந்து போயிட்டான். யார்? குறுக்கில் போன காருக்காரன் 2 நிமிஷத்தில் கடந்து போயிட்டான். ஆனால் இவன் முன்னாடி பார்த்தான், பார்த்தீங்களா? ஐயோ, 30 கிலோமீட்டர் வேகத்தில் ஒருத்தன் வந்துன்னுக்கிறான், போயின்னுக்கிறான் குறுக்கலன்ட்டு. அவனை பார்த்தினே இவன் என்ன பண்ணிட்டான்? இங்கே நின்னா என்ன நடக்கும்? இப்போ கிறிஸ்தவ சமுதாயத்தில் நடக்கிற கதையை சொல்கிறேன். நம்ம வீட்டில் நடக்கிற கதை இதெல்லாம், நம்ம குடும்பத்தில் நடக்கிற கதை, கிறிஸ்தவ குடும்பங்களில் நடக்கிற கதை. நம்ம என்ன பண்ணுறோம்? ஐயோ பெருசாக இருக்குது, வேதம் இல்லைன்னு சொல்லுது, கண்ணில் பார்த்துட்டோம்ல, ஆனாலும் இருக்குது அப்படியே சொல்லி என்ன பண்ணுறோம்? கடைசி வரைக்கும் அது போனதே பார்க்கவே இல்லை, போனது தெரியாது நமக்கு. ஆனால் நம்ம பார்த்ததை பேசின்னு இருப்போம், உள்ளே போனது தெரியவே தெரியாது. ஒரு காரியம் நடந்துடுச்சு, அது தெரியவே தெரியாது. ஆனால் கண்ணில் பார்த்தோம் பார்த்தியா, ஒரு வாகனம் கடந்து போனதை, கிராஸ் பண்ணதை, அதையே பேசின்னு இருப்போம். இப்படி தான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பேசின்னு இருக்கிறோம். ஆனால் அது போயிடுச்சு. சொல்லுங்கள், ஆனால் அது போயிடுச்சு. எது பக்கத்தில் பார்த்து எது நீ பார்த்தல? சொல்லுங்கள், நீ பார்த்தல, உனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சுல, அந்த பிரச்சனை, அந்த போராட்டம், அந்த நெருக்கம், அந்த வியாதி, அந்த பலவீனம், அந்த தரித்திரம், அந்த சாபம் எல்லாம் போயிடுச்சு. அதை நீ என்ன பண்ணணும்? சொல்லணும்.
நம்ம சொல்லாமல் என்ன பண்ணுறோம், போனதை பேசலை, இருக்கிறத பேசினுக்கிறோம். அப்படி தானே? இருந்ததை பேசினுக்கிறோம், அப்படி வச்சுக்கலாம். இருந்ததையே பேசினுக்கிறோம். உள்ளே ஒன்று நடந்துருச்சு, ஆனால் நாம் அதை பேசலை. நீ பார்க்கலன்றதுனால அது நடக்கலைன்னு அர்த்தமா? உனக்கு தெரிலன்னா அது ஒன்றும் நடக்கலைன்னு அர்த்தமா? உனக்கு தெரில, ஆனால் உள்ளே ஒன்று நடந்திருக்கு. ஆனால் நீ என்ன பண்ண? இன்றைக்கி அநேக கிறிஸ்தவங்க அப்படி தான், அங்கேயே தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லி அறிக்கை பண்ணி அதையே பெற்றுக்கொள்கிறாங்க. அங்கே அப்படி தான். அந்த மலை எப்படி பெருசு, எவ்வளோ பெருசு தெரியுமா சிஸ்டர்? அது பெரிய மலை. அந்த கட்டி சிஸ்டர் திடீர்னு சின்னதாக வந்தது சிஸ்டர், அது பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசாகிடுச்சு. நான் நினைக்கிறேன் அது கேன்சராக கூட இருக்குமோன்னு தெரியுது. அப்படியே சொல்லி சொல்லி என்ன பண்ணுவோம் அப்படி. ஆனால் நீங்கள் அங்கே போகும்போது அது இருக்காது, நீங்கள் அறிக்கை பண்ணும்போது அது அங்கே இருக்காது. ஆனால் நீங்கள் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் பிசாசு சொல்லுவான், பெரிய புயல் அடிக்குது பார்த்தியா, உன்னால் சமாளிக்கவே முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, உன் கதை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், இதுலேருந்து உன்னால் எழவே முடியாது, மீளவே முடியாது, அப்படிலாம் சொல்லுவான். ஆனால் அவன் சொல்கிறத தட்டி விட்டு நம்ம பாஷையில் என்ன பண்ணோம், தட்டி விட்டு என்ன பண்ணோம், போயிட்டே இருக்கணும். வசனத்தை விசுவாசிக்கிறேன், அதனால அந்த பிரச்சனை மாறும். வசனத்தை பேசுகிறேன், அதனால் என் பிரச்சனை மாறும்னு சொல்லிட்டு நீங்கள் பேசாத வரைக்கும், இப்படிப்பட்ட விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் செயல்படாத வரைக்கும் எந்த மலையும் உங்களால் அசையவே அசையாது. அப்போ மலை அசையணுன்னா, எந்த மலையும் அசைக்கணுன்னா, எந்த பிரச்சனையும் எந்த போராட்டத்தையும் நீங்கள் மேற்கொள்ளணுன்னா வாயினால் என்ன பண்ணோம், வசனத்தை அறிக்கை பண்ணணும். நீ எதை விரும்புகிறாயோ அதை பேசணும். நம்ம எதை விரும்புகிறோம் சொல்லுங்களேன்? நம்ம சுகமாக இருக்கணும்னு விரும்புகிறோமா? நல்லா வசதியாக இருக்கணும்னு விரும்புகிறோம், கடன் இல்லாமல் இருக்கணும்னு விரும்புகிறோம், அப்படி தானே? அப்புறம் சந்தோஷமாக இருக்கணும்னு விரும்புகிறோம், நம்ம பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணும்னு, நல்ல பொசிஷனில், இதெல்லாம் விரும்புகிறோம். விரும்புகிறதோடு சரி, அதை பேசுகிறோமா, அறிக்கையிடுறோமா? நீ எதை விரும்புகிறியோ அதை என்ன பண்ணணும், அறிக்கை செய்யணுமா? நீ எதை விரும்புகிறியோ அதை என்ன பண்ணல, அறிக்கை செய்யலை. வெறும் விருப்பம் தான் உனக்குள்ளே இருக்குது. அது நிராசை, ஆசை நிராசையாக போயிடும். ஆனால் உங்கள் விருப்பத்தை அறிக்கையாக மாற்றி பாருங்களேன், அது என்னாகும், பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்யும். லூக்கா 17:5-6 படிக்கலாமா? அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல. கடுகளவு விசுவாசம்னா காட்டத்தி மரம் வேரோடு பிடுங்கப்பட்டு கடலில் நடப்படணுமா? இது ஒரு வித்தியாசமாக இல்லை? காட்டத்தி மரத்தை வேரோட பிடுங்கிறது பரவாயில்ல, அது கூட பொக்லைன் வச்சு இப்போலாம் பிடிங்கிறாங்க மரத்தெல்லாம். ஆனால் கடலில் நடணும்னு சொன்னாங்க பார்த்தியா? கடலில் போய் நட முடியுமா? ஆனால் விசுவாசத்தை அது கூட நடக்குமா? அவர் சொல்கிறார், பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுது, விசுவாசத்தை அது கூட நடக்கும். ஆனால் நம்ம என்ன தெரியுமா செய்கிறோம்? நம்ம எப்படி தெரியுமா, ஒரு விவசாயிக்கு தான் தெரியும், இந்த நெல் போட்டால் கண்டிப்பாக முளைக்கு, இது பதர் கிடையாது, இது நல்ல நெல் தான், நிலமோ நல்ல நிலம்தான், இதை போட்டவொடனே என்ன அமோகமாக பலனை விளைச்சலை பார்க்க முடியும், 100 மூட்டை அறுவடை செய்ய முடியும்னு ஒரு விவசாயிக்கு தெரியும். ஆனால் அதே விவசாயி 100 மூட்டை அறுக்கலாம், நல்லா விளையும் எல்லாம் சொல்லிவிட்டு விதையே கொண்டு போய் விதைக்காத, வீட்டிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் நிலம் நல்ல நிலம், என் விதையும் நல்ல நிலம், நல்ல விதை தான், அது 100 மடங்கு எனக்கு அறுவடை செய்யும், 100 மூட்டை நான் அறுப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் நடக்குமா? நடக்காது. என்ன பண்ணோம், விதைக்கணுமா? நம்ம என்ன பண்ணல, இதே மாதிரி தான் பேசிக்கிட்டே இருக்கிறோமே தவிர, நிறைய ஜெபம் பண்ணால் நிறைய 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், 2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், 8 மணி நேரம் ஜெபம் பண்ணிங்களா? இன்றைக்கி சுமார் ஒரு 4 மணி நேரம் ஜெபம் பண்ணிங்களா? அப்போ தான் உங்கள் ஜெபத்துக்கு பதில். நிறைய ஜெபம் பண்ணுறதுனால பதில் வரும்னு அர்த்தம் கிடையாது. அப்படியே சொல்லியிருக்கு, நீ நிறைய ஜெபம் பண்ணால் உன் ஜெபத்தை நான் கேட்பேன்னு சொல்லியிருக்கிறாரா? அவர் ஜெபத்தை கேட்கிறவர் இல்லைன்னு நான் சொல்லலை, வேதம் அதை தான் சொல்லுது. ஆனால் விசுவாசத்து ஜெபிக்கும் போது தான் என்ன ஆகுது, அற்புதம் நடக்குது. விசுவாசம் இல்லாமல், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது. விசுவாசத்தையே கிரியையில் காட்டணுன்றாரு. விசுவாசத்தோடு அப்போ ஜெபத்தை விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணால் தானே நடக்கும். நம்ம ஜெபிக்கும் போது விசுவாசமே இல்லாமல் 100 மணி நேரம் ஜெபிச்சு ஒரு பிரயோஜனமோ கிடையாது. ஆண்டவரை பிசாசு பார்த்து கேட்குறான்,
ரொம்ப பசியாக இருக்கிறீங்களா? 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தீங்களா? வாங்க இந்த கல்லுகளெல்லாம் அப்பங்களாக்கும்படி சொல்லுங்கள். உடனே என்னாகும்? அது அப்பமாக மாறும்னு சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, பிசாசு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. சொன்ன உடனே பிசாசு என்ன பண்ணிடுச்சு? போயிடுச்சு. பாருங்கள், தேவனுக்கே வார்த்தை வேணும் பிசாசு ஜெயிக்கிறதுக்கு. வசனம் வேணும். அறிக்கை பண்ணுறாரு, வார்த்தையினால் பிழைப்பான அறிக்கை பண்ணுறாரு. இல்லைன்னா பிசாசு என்ன பண்ணோம்? மேற்கொள்ளும். ஆனாலும் அவர் என்ன பண்ணுறார்? வார்த்தையிலே அடிக்கிறார். நிறைய காரியம் இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். இனிமேல் ஏதாவது செய்ய போகிறாரா? தாவீது சொல்கிறாரு, பழைய ஏற்பாட்டு விசுவாசியாகிய தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். ஏன்னா அவருக்கு இயேசு வரல, கிறிஸ்து சிலுவைக்கு போகல, அதனால் அப்படி சொன்னார். ஆனால் இயேசு சிலுவையில் என்ன தெரியுமா சொன்னார்? முடிந்தது. என்ன சொன்னார்? முடிந்தது, ஃபினிஷ்டு. அவர் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு, அவர் வேலை முடிஞ்சிடுச்சு, முடிந்ததுன்னு சொல்லிட்டார். இனிமேல் நான் ஒன்றும் செய்ய போகிறதில்லப்பா, எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். என் பிள்ளைக்காக ஒரு வியாதிக்காக ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிருக்கிற, ஒரு 10 மாதமாக ஜெபம் பண்ணுறோம், அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் சிலுவைக்கு போகிறேன்னு அவர் சொல்லவே மாட்டார். எல்லாம் முடிச்சிட்டார். அவர் சிலுவையில் எல்லாம் செய்து முடித்தார். இனி என்ன செய்ய போகிறோம்? நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் என்ன செய்யணும்? பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 53வது அதிகாரத்தில் 5வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, படிங்களேன் யாராவது. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். குணமாயிட்டோன்னு படுகுதா? குணமாகிறோம். ஏன்னா இன்னும் கிறிஸ்து வரல, சிலுவைக்கு போகல. அதனால் அவருக்கு கிடைச்ச வெளிச்சத்தில், அவருக்கு கிடைச்ச வெளிப்பாட்டில் ஒரு நாள் நடக்க போகிறத குணமாகும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசியாகிய பேதுரு என்ன சொல்கிறார் பாருங்களேன். 1 பேதுரு 2:24 என்ன சொன்னார்? படிங்க. நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். குணம் ஆயிட்டீங்க. அப்படி தானே வேதம் சொல்லுது? பொய் சொல்லுதா வேதம்? வானமானாலும் பூமியானாலும் ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகிறது இல்லை. அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது, ஜீவன் உள்ளது, அது ஒழிந்தே போவாது. அது சொன்னது தான். குணமானீர்கள்னு ஆயிட்டீங்க. இனிமேல் நீங்கள் ஆக போகிறதில்ல. சொல்லுங்கள், நான் சுகமாக இருக்கிறேன். நல்லா ஒரு மூச்சை இழுத்து விட்டு நான் சுகமாக இருக்கிறேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்லா நிமிர்ந்து உக்காருங்க. இழுத்து ஒரு மூச்சு, அப்பாடா அப்படின்னு ஒரு பெரும் மூச்சு விடுவோம்ல, விட்டு சொல்லுவோம்ல, அப்படி சொல்லுங்களேன். சொல்லுங்கள், பரலோகம் உங்கள் அறிக்கையை அங்கீகரிக்கும். யார் யார் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் வரப்போகுது பாருங்க. சொல்லுங்கள், இழுத்து ஒரு மூச்சு விடுங்க. நான் இழுத்து மூச்சு விடு, நான் சுகமாயிட்டேன். இது பார்க்குறதுக்கு ஒரு சிரிக்கிற மாதிரி ஆனால் இது சிந்திக்கக்கூடிய விஷயந்தான். நான் விசுவாச செய்கை செய்கிறேன், பரலோகம் பார்க்குது, எனக்கு கனப்படுத்துது. பழைய ஏற்பாட்டு விசுவாசி ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், எலிசான்ட்டு. அவர் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டார். ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு சாகிற நிலைமையில் இருக்கிறார். அப்போ ராஜா போய் அவரை பார்க்க போகிறார். ஆனால் ராஜாவை பார்த்து அவர் சொல்கிறாரு, நீ போய் கிழக்க இருக்கிற ஜன்னலை திறவும் அப்படின்னாரு. உடனே போய் ராஜா போய் திறந்தார். வில்லையும் அம்பையும் பிடிச்சிட்டு என்ன பண்ணுங்க, வில்லையும்ன்றார். அது போச்சு. போன உடனே என்ன சொல்கிறாரு, நீ என்ன இப்போ சீரியரே முறியர், மறுபடியும் இது அம்பை பிடிச்சிட்டு என்ன பண்ணுங்க, கீழே ஆடிங்கன்றார். இவர் என்ன பண்ணார், 1 2 3 அடிச்சார். ஏன்னா இவருக்கு தொப்பக்கப்பெல்லாம் பெருசாக இருந்திருக்கும். ராஜாவாச்சா சாப்பிட்டு இவரால் குனிஞ்சு செய்ய முடியல. அவரால் முடிஞ்சது 3 வாட்டி டப்புன்னு அடித்து முடிச்சிட்டாரு. ஆனால் இவர் சொல்கிறார் தீர்க்கதரிசி, நீங்கள் 6 7 முறை அடிச்சிருந்தீங்கன்னா அத்தனை முறையே நீங்கள் சீரியரை அடிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ நடக்காது, 3 முறை தான். இது விசுவாச செய்கை. நம்ம இழுத்து விட்டோம், மூச்சு இழுத்து விட்டு அப்பா நான் சுகமாயிட்டேன்னு சொன்னால் அதுவும் விசுவாச செய்கை தான். நம்புறவங்களுக்கு விசுவாசிக்கிறவங்களுக்கு நடக்கும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அப்போ விசுவாசிக்கணும், எனக்கு வியாதி இல்லைன்னு ஃபஸ்ட்டு விசுவாசிக்கணும். வெறும் விசுவாசம் வியாதிக்காக மட்டும் இல்லைங்க, சுகத்துக்காக மட்டும் இல்லைங்க, ஐஸ்வர்யத்துக்காக, பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக,
இன்னும் உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் வேணுமா, அதுக்காக உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக, நீங்கள் செய்கிற பிஸ்னஸ்க்காக, நீங்கள் செய்கிற எல்லா காரியத்துக்கும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துகிறார். நீங்கள் விசுவாசிக்கும் போது அது நடக்கும். பாருங்கள், 2 பேதுரு 1:2 என்ன சொல்லுது பாருங்களேன். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவன் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. கிருபையும் சமாதானம் எப்படி பெருகும்? எப்போ கிருபை பெருகும்? எப்போ சமாதானம் பெருகும்? சமாதானம் எப்படி வருது? சுகம் வந்தால் ஒரு சமாதானம், ஆசீர்வாதமாக இருந்தால் ஒரு சமாதானம் இருக்கும். இல்லைன்னா பிரச்சனை தானே. அப்போ அதுக்கு கிருபை வேணுமே. அப்போ இந்த கிருபையும் சமாதானம் பெருகணும்னா தேவனை பற்றிய அறிவு, இயேசுவை பற்றிய அறிவு, வசனத்தை பற்றிய வெளிச்சம் நம்மளுக்கு வரணும். வந்தால் தான் கிருபையும் சமாதானம் நம்ம வாழ்க்கையில் வரும். சரி, தேவனை பற்றிய அறிவுனா என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறோம், நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஊருக்கு போகிறீங்க, என்ன பண்ணுவீங்க? ஊருக்கு போகிறேன், இந்த பஸ்ஸில் ஏறி அங்கே இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கேருந்து போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சொல்லாமல் ஊருக்கு போவீங்களா? சொல்லிட்டு தான் நீங்கள் ஊருக்கு போவீங்க. எங்கே போனாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கடைக்கு போனாலும் சொல்லிட்டு தான் போவீங்க. யாருமே இல்லைன்னா நான் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சினா அது போவீங்க. அதுபோல தான் தேவனும் தான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லாமல் செய்ய மாட்டார், அறிக்கை பண்ணாமல் செய்யவே மாட்டார். அப்படின்னா என்னான்னு கேட்குறீங்களா? ஆதியாகமம் 1:26 பாருங்களேன், 2:18 ரெண்டுத்தையும் படிச்சிருக்கீங்களா? பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும். பாருங்க, அவர் சொல்கிறாரு, அவருக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவர் சொல்கிறாரு, பின்பு தேவன் என்ன பண்ண, நமது சாயலின் படியும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி மனுஷனை உண்டாக்குனார். சொல்லிட்டு செய்கிறாரு. அடுத்தது, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, 2:18 ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆதாமுக்கு ஏற்ற துணையாக அவனுக்கு நித்திரையை வர பண்ணி அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து ஏவால ஆண்டவர் உண்டாக்குனார். அவருக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனால் சொல்கிறாரு. ஏற்கனவே உலகம் ரொம்ப மோசமாக இருக்குது, ஒழுங்கின்மையாக இருக்குது, இருளாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒழுங்கின்மையும் இருளையும் பார்த்து பேசுகிறாரு. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் என்ன பண்ண, தேவன் என்ன சொன்னாராம், வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். சொன்ன உடனே வெளிச்சம் சொன்னார், நடந்துச்சு. அப்போ நம்ம சொன்னாதான் நடக்கும். நம்ம வாழ்க்கையில் சொல்லாத வரைக்கும் எதுவும் நடக்க போகிறதே இல்லை. எது வேணும்னாலும் இதை நான் போய் அடைந்தே தீருவேன், இந்த இடத்துக்கு நான் போயே தீருவேன், என் வாழ்க்கையில் சுகம் வந்தே ஆகும், நான் பொருளாதார ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்தே ஆகுவேன். கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், என்னை பெருக பண்ணுவார். நான் ஐஸ்வர்ய சம்மனாக நான் மாறுவேன். நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். என் அப்பத்தையும் தண்ணீரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். வியாதியை என்னை விட்டு விலக்குவார். நான் சொல்லணும், சொன்னால் பரலோகம் கனப்படுத்தும். நம்ம சொல்கிறது இல்லை, எவனும் சொல்லின்னு இருக்கிறான். நல்லதே யோசிங்க, நல்லதே பேசுங்க, நல்லதே நடக்கும்னு ஏன் உலகத்தான் சொல்கிறான்? அவன் பைபிளை படிச்சுட்டான், அதை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டான், அதனால் பேசுகிறான். ஆனால் நம்ம படித்தோம் என்ன பண்ணுறதில்ல, விசுவாசிக்காமல் நம்ம இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் எதுவும் நடக்கிறதில்ல. ஆரோக்கியம் வேணும்னாலும், ஐஸ்வர்யம் வேணும்னாலும், செழிப்பு வேணும்னாலும், எது வேணும்னாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லாத வரைக்கும் எதுவும் நடக்க போகிறதே இல்லை. நம்ம சொன்னது ஒவ்வொரு காரியமும் நடந்து தான் ஆகும். வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. அவர் வார்த்தைகளின் தேவன். வார்த்தை உருவாக்கும் சக்தி படைத்தது, உருவாக்கும் ஆற்றலை படைத்தது. அந்த வார்த்தையை நம்ம பேசும்போது முதல்ல தேவனை பற்றி தெரியும். தேவன் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், இந்த சூழ்நிலை, மோசமான இந்த சூழ்நிலை அவர் என்ன செய்கிறாரு. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது வேதத்தில் தான் போய் நம்ம தேடணும். ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது வேதத்தில் போய் அதுக்கு பதில் தேடணும். நம்ம தான் காலையில் பைபிளே படிக்கிறது இல்லையா? அப்படியே படித்தாலும் கேலண்டரில் இருக்கிற ஒரு வசனம் தான் படிப்போம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், பாஸ்டர் திட்டுவார், பைபிள் படிச்சியான்னு கேட்பார், அதனால் படிக்கணும். அப்படி இல்லைன்னா ஆக்சிடெண்ட் ஆகிடும். ஐயோ இன்றைக்கி என்னென்னா ஆயிடுச்சுன்னா அதுக்காகலாம் பைபிள் படிக்கக்கூடாது. பைபிளை எதுக்கு விரும்பி படிக்கணும். படிச்சுட்டு காலையில் என்ன பண்ணோம், அப்படியே கை வச்சு அதை ஓப்பன் பண்ணி
அது என்ன வருதோ அதை பார்த்தீங்கன்னா அவன் ஒருத்தன் பண்ணான் அந்த மாதிரி. அப்படி பண்ணும்போது நாட்டு கொண்டு செத்தான்னு வந்துச்சு. அச்சே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்று திருப்பி செய்வதை தீவிரமாய் செய்யணும் வந்துச்சு. ஐயோ, இப்படிலாம் படிக்கக்கூடாது. நாம் என்ன பண்ணோம், ஒழுங்கும் கிரமமாக எல்லாம் செய்யணும். ஆதியாகமத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா ஆதியாகமத்துலேருந்து படிச்சுன்னு வாங்க. அங்கேயும் ஆண்டவர் இருக்கிறாரா, அதுலேயும் அவருடைய வார்த்தை தான். நீ மத்தேயிலேருந்து படித்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை தான். தொடர்ந்து படி, எந்த அதிகாரத்தில் படித்தாலும் ஆண்டவர் உங்க கூட பேசுவார். ஒரு வார்த்தை அவர் பேசுவார், அந்த வார்த்தையை பிடிச்சிக்கோங்க. நீங்கள் எல்லா வார்த்தையும் மனப்பாடம் பண்ணி எல்லா வார்த்தையும் ஆசைப்படுங்க நான் சொல்ல. ஒரு வார்த்தை உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றதாக இருக்கும், இந்த பிரச்சனைக்கு ஒரு மருந்தாக இருக்கும், இந்த சூழ்நிலைக்கான ஒரு வார்த்தையாக இருக்கும். அந்த வார்த்தையை ஆவியில் போடுங்க. ஆவியில் போட்டு அறிக்கை பண்ணுங்க. அறிக்கை பண்ண 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 பண்ணால் உங்கள் விடுதலை அந்த வார்த்தையில் தான் இருக்குது. இன்னொன்று தெரியுமா, இன்றைக்கி படிக்கிற வசனத்தில் தான், அதிகாரத்தில் தான் இந்த நாள் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற எல்லா பிரச்சனைக்கான பதிலும் இருக்குது. கேள்விக்கான பதிலும் அங்கே தான் இருக்கும். இன்றைக்கி ஒரு பிரச்சனை வந்துச்சா, காலை என்னென்னா பைபிள் படித்தோம், திரும்பி படிப்போம். ஆண்டவர் அதில் நம்ம கூட பேசுவார்னா பேசுவார். அவர் பேசுகிற தேவன். அப்போ பேசுவார். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், அதுலேருந்து ஒரு வார்த்தையை எடுத்து, ஆண்டவரே சொல்லி இருக்கிறீங்களா, ஆண்டவரே நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க, எனக்கு செய்ய போகிறீங்க ஆண்டவரே, அப்படி இது நடக்கும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஜெயிக்க முடியும். வார்த்தைக்கு வல்லமை இருக்குதுங்க. வார்த்தையை நம்ம உறுதிப்படுத்தாமல் எங்கேயுமே, அந்த வார்த்தையை பேசாமல் எங்கேயுமே நம்ம போவே கூட. 2 Corinthians 4:13 பாருங்களேன். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், விசுவாசித்ததுனால பேசுகிறேன்னு சொல்லிட்டு தைரியமாக பேச முடியும். இன்னும் 2 பேதுரு 1:3 பாருங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். 1:3. 2 பேதுரு 1:3. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்த அருளினதும் அன்றி. பாருங்க, ஜீவனுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே, சரீரத்துக்கானாலும் பொருளாதாரத்துக்கானாலும் சுகத்துக்கானாலும் எந்த காரியத்துக்கானாலும் அவருடைய திவ்ய வல்லமை என்ன பண்ணிச்சு, எல்லாத்தையும் தந்துடுச்சு. இனிமேல் தரப்போகிறது இல்லை. அவருடைய தெய்வீக வல்லமை நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்துடுச்சு, ஏற்கனவே கொடுத்து முடிச்சிடுச்சு. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், அது எதுவாக இருந்தாலும் சரி, அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்துக்கான பதில், சொல்யூஷன் வந்து எங்கே இருக்குது, பதில் எங்கே இருக்குதுன்னா வேதத்தில் தான் இருக்குது. கொடுத்துடுச்சின்னு விசுவாசிக்கும் போது எல்லாவற்றையும் அழித்திருக்கிறது. முதல்ல தேவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இவர் சொல்கிறாரு பிலிப்பில் 4:19 என்ன சொல்லுது பாருங்களேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பாருங்க, ஒரே காரியத்தை இவர் சொல்கிறாரு. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையில் நிறைவாக்கிட்டார், நிறைவாக்குவார். ஒரே நாளில் நடக்க போகிறதில்ல. ஒருவேளை ஏன் நான் கூட இதை 3 வாட்டி சொன்னேன். இன்னைக்கு 3 நாள் 3 முறை இந்த வசனத்தை அறிக்கையிட்டேன், ஆனால் நடக்கலையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரே நாளில் நடக்காது, ஆனால் ஒரு நாளில் நடந்துடும். சொல்லுங்கள், ஒரே நாளில் நடக்காது, ஒரே நாளில் நடந்துடும். நீங்கள் சொல்லுங்கள், ஆவியில் அது 2.5 கலக்கும் பாருங்கள். அப்போ என்ன தெரியுமா நடக்கும், அறிக்கை செய்யும்போது உன் ஆவியில் பதிஞ்சு அது ஒரு நாளைக்கு நடந்துடும். எவ்வளோ காரியத்தை நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். ஆனால் இப்போ சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், மறந்துடுறோம். அதனால தான் யாக்கோபு 1:21 பாருங்களேன். சொல்லுங்க, 1:21. யாக்கோபு 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க, ஆவியில் நடப்பட்ட வேத வசனம் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கும்.
உங்கள் ஆவியில் அந்த வசனத்தை நீங்கள் நாட்டிட்டீங்கன்னா அந்த வசனம் உங்களுக்கு மோசமான சூழ்நிலை உங்களை காக்கும். வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் உங்களோட பேசும், உங்கள் தேவைக்கேற்றபாடி பேசும். லோகோஸா உள்ளே போனது ரேமாவா தேவையான போது அது வெளிப்படும். உன் பிரச்சனைக்கு ஏற்ற ஒரு வசனம் வந்தால் அதை என்ன பண்ணக்கூடாது, விடவே கூடாது, அறிக்கை பண்ணிக்கினே இருக்கணும். அது உங்களை நீங்கள் அறிக்கை பண்ண உங்களை விடுதலைக்குள்ளே நடத்தும். அதனால் பிரச்சனை பெருசாக இருக்குது, அந்த பிரச்சனை பெருசாக இருக்கிறதுனால அவ்வளோதான், இந்த மலை பெருசு, அந்த மலை ரொம்ப, அந்த மலையை நீங்கள் மலை உங்களை அசைக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மலை உங்களை, சரி இப்படி சொல்கிறேன், பிரச்சனை உங்களை அசைக்கக்கூடாது, பிரச்சனையை நீங்கள் அசைக்கணும். பிரச்சனையை அசைக்கிறவர்களால் நீங்கள் மாறணும். அப்போ தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இல்லைன்னா அங்கே நம்ம கூழ் ஊற்றின்னு இருந்திருக்கலாமே. அங்கேருந்து தானே வந்தோம், 10ஓட 11 இருந்தோம். இங்கே வந்து அதே நடக்குதுன்னா எப்படி? நடக்கக்கூடாது. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து என்ன கேட்குறாருன்னா, வார்த்தைக்கு தாங்க இறுதியான அதிகாரம் இருக்குது. தேவனுடைய வார்த்தைக்கு தான் இறுதி அதிகாரம், வேறு எதுக்குமே அதிகாரம் கிடையாது. எந்த பிரச்சனைக்கும் நம்ம மேலே அதிகாரம் கிடையாது, எந்த சூழ்நிலைக்கும் நம்ம மேலே அதிகாரம் கிடையாது. வார்த்தைக்கு தான் அதிகாரம். அதனால தான் யாக்கோபு என்ன பண்ணுறாரு, எல்லா வசனத்தையும் நீங்கள் இன்றைக்கி படிக்க வேணாம், டைம் இல்லை நம்மளுக்கு, எல்லா வசனத்தையும் நீங்கள் படிக்கணும். வியாதி ஒரு சாபம். வியாதி ஆசீர்வாதமா சாபமா? சாபம் தானே. அது ஆசீர்வாதமா? அப்போ ஏன் அதை பற்றியே பேசினுக்கிறோம்? கலாத்தியர் 3:13-14 என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் படிக்க வேணாம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நீங்களாக்கி மீட்டு கொண்டார். மரத்தில் அவர் தூக்கப்பட்டார், அவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவைக்கு போனதுனால நீ சுகமாக தான் இருக்கணும், நீ ஆசீர்வாதமாக தான் இருக்கணும், நீ செழிப்பாக தான் இருக்கணும். அதுதான் அவருடைய திட்டம். அதுக்கு தான் அவர் சிலுவைக்கே போனது நோக்கம். நீ ஆசீர்வாதமாக இல்லாத, நீ சுகமாக இல்லாத இருந்தினா அவருக்கு தான் அசிங்கம். ஏன்னா அவர் சிலுவைக்கு போகும்போது எல்லா சாபத்தையும், எல்லா வியாதியும், எல்லா பலவீனத்தையும், எல்லா கேன்சரையும், எல்லா கட்டிகளையும், எந்தெந்த வியாதிகள் இந்த உலகத்தில் இருக்கோ, எல்லா தரித்திரம், எல்லா பிரச்சனைகளையும் இயேசுவின் மேலே சிலுவையில் போடப்பட்டதா? அன்றைக்கி ஆவியில் நீங்களும் நானும் அங்கே தான் இருக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகத்தோட கடைசியில் ஒரு குழந்தை பிறக்கும்ல, கிறிஸ்து வரும்போது ஒரு குழந்தை பிறக்கும்ல, அந்த குழந்தையோட சாபத்தை, வியாதியை, பாவத்தை எல்லாத்தையும் தூக்கி பிசாசு போட்டாங்க. நம்மளோட மட்டும் போடல, வரப்போகிறதையும் தூக்கி போட்டான் பாரு. அதனால தான் பாவத்தையே பார்க்காத அந்த சுத்த கண்ணன் ஒரு நிமிஷம் என்ன பண்ணார், முகத்தை மறைத்தார். அதனால தான் இயேசு கேட்குறார், ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கேட்குறாரு. அப்போது ஒரு நிமிஷம் அந்த பாவத்தை பார்க்காத அந்த சுத்த கண்ணனாகிய பிதா முகத்தையே மறைக்க வேண்டிய அளவுக்கு உலகத்தோட மனுக்குலத்தோட மொத்த பாவத்தையும் அக்கிரமத்தையும், அக்கிரமத்திற்கான தண்டனையாகிய அவானையும் அவர் மேலே போடப்பட்டது. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாயிட்டோம். அவர் சுகமாக்கிட்டாரு, தரித்திரம் மாறிடுச்சு. அவர் சிலுவைக்கு போனதுனால எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இனி நீ சுமக்க தேவையில்லை. ஆண்டவர் ஏதோ முடியாத ஒரு மாதிரி கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருக்கிற மாதிரியும், அதை நான் தான் போய் சரி பண்ணுன்ற மாதிரியும் நம்ம என்ன பண்ணுறோம், சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். நீ ஒரு குற்றத்துக்கு 2 பேருக்கு தண்டனை கொடுப்பாங்களா? ஒரு கொலை செஞ்சான் ஒருத்தன், அம்மா சொல்கிறாங்க என் பிள்ளை தான் கொலை செஞ்சான், ஆனால் எனக்கும் தண்டனை கொடுங்க, அவனுக்கு கொஞ்சம் பாதி எனக்கு பாதி, அப்போ கொஞ்சம் என்ன பண்ணுங்க தண்டனை குறையும்னு சொல்லிட்டு அம்மா சொல்ல முடியுமா? ஒரு குற்றத்துக்கு ஒரே ஒரு தண்டனை தான். அந்த தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார். அதனால் நீ சுமக்க தேவையில்லை, பிரச்சனையை நீ சுமக்க தேவையில்லை, போராட்டத்தை நீ சுமக்க தேவையில்லை, வியாதியை நீ சுமக்க தேவையில்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அறிவு தான் இல்லை, வசனம் இருக்குது, அறிவு இல்லை, சங்காரமாயின்னு இருக்கிறோம். பிசாசு வந்து அடித்து நொறுக்குறான், தும்சம் பண்ணினுக்கிறான். ஐயோ வலிக்குதான் அழுதுன்னு இருக்கிறோம். வசனத்தை எதிர்த்து பேச மாட்டேங்கிறோம், வசனத்தை அவனுக்கு விரோதமாக பேச மாட்டேங்கிறோம். சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். வேதம் சொல்லுது, நான் எதிர்த்து நிற்கிறேன். பிசாசு உன்னை எதிர்க்கிறேன்னு சொல்ல முடியுதா? சொல்ல முடியல. வியாதியை உன்னை எதிர்க்கிறேன்னு சொல்ல முடியுதா? ஐயோ இந்த வியாதியை எப்படி ஆண்டவரே குணமாக்குங்க, ஆண்டவரே குணமாக்குங்க. ஆண்டவர் சொன்ன வரவே மாட்டேன், தயவுசெய்து
நான் ஏற்கனவே உன்னை குணம் ஆக்கிட்டேன், என் தழும்புகளாக சுகம் ஆயிட்டேன், இனிமேல் சுமக்க வேண்டியது இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொன்னாலும் என்ன பண்ணும்? ஆண்டவரே கொஞ்சம் வாங்க ஆண்டவரே. ஆண்டவருக்கு பரிதாபமாக இருக்குது. அதனால தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிதாவின் வலது பாரிசத்தில் உக்காந்து அவர் என்ன பண்ணுறாரு? என்னத்துக்கு பரிந்து பேசுகிறார் சொல்லுங்கள்? ஆண்டவரே தெரியாமல் பேசுது பிதாவே, தெரியாமல் பேசுது, கொஞ்சம் பார்த்துக்கிட்டு செய்யுங்க. அப்படி தான் பேசுவாரே தவிர வேறு எதுவும் பேச போகிறதில்ல. என் பிள்ளைக்கு தெரியல, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, கற்றுக் கொடுங்க. ஒலி ஸ்பிரிட் போங்க கொஞ்சம் சத்தியத்தை கற்றுக் கொடுங்க. அப்படி தான் சொல்லுவார், பரிந்து பேசின்னு இருப்பார். இன்றைக்கி பிதா இயேசு உங்களுக்காக எல்லாத்தையும் முடிச்சிட்டார். இனிமேல் நீங்கள் முடிக்க ஒன்று சொல்லணும் உங்களுக்கு முக்கியமானது. வியாதி சிம்டம்ஸாக தான் வரும். சிக்னஸாக சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். வியாதி சிம்டம்ஸாக தான் வரும், சிக்னஸாக வராது. சிம்டம்ஸ்னால் என்ன? அறிகுறி. இப்போ மழையில் நனைகிறோம், கொஞ்சம் தலை வலிக்குது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆக்சின்னு ஒரு தும்மல் வருது, அதுக்கு பக்கம் தொண்டெல்லாம் கரன்னு இருக்குது. உடனே என்ன சொல்கிறான்? மழையில் அன்றைக்கி நனைஞ்சல, தொண்டெல்லாம் கரன்னு தலைவலி, கொஞ்சம் தயவுசெய்து போயிட்டு கொஞ்சம் மாத்திரை வாங்கினு வந்தாங்க மெடிக்கல் ஷாப்பில், ஏன்னா எனக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படி சொன்னோடனே அவன் என்ன பண்ணுறான்? பிடிச்சிட்றான். யார்? அவன் பிடிச்சிடறான். நம்ம என்ன சொன்னோம்? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆனால் நம்ம சளியை என்ன பண்ணுறோம்? ஆமாம், ஜுரம் வர மாதிரி இருக்குது, ஆனால் உணர்ச்சிகள் மாறக்கூடியது. சொல்லுங்கள், உணர்வும் உணர்ச்சியும் மாறும், அப்பப்போ மாறும், ஆனால் வார்த்தை மாறாது. எப்படி பூமியில் பூமியை நனைத்து முளையை கலப்பி தம் விரும்பினதை செய்தோ அப்படி தான் ஒரு வார்த்தை மாறவே மாறாது, ஒரு நாளும் மாறாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? வியாதியை பெருசாக்குறோம், சிம்டம்ஸை பெருசாக்கி ஊதி என்ன பண்ணிட்டோம்? பலூனை பெருசாக்கிட்டோம். எனக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஜுரம் வர மாதிரி இருக்குது. அதனால தான் யாக்கோபு சொல்கிறாரு, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் முடியாதுன்னு வேதமே சொல்லுது. யார்? யாக்கோபே சொல்லிட்டாரே. அதனால தான் சிஸ்டர் டங்கு ஸ்லிப்பாகி பேசுறதாயிடுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த டங்கை கூட ஆவியானவர் கையில் சப்மிட் பண்ணிட்டு காலையிலேயே, ஆண்டவரே என் பார்த்துக்க நாவுகளை நீங்கள் பொறுப்பெடுத்துக்க ஆண்டவரே, இன்றைக்கி நாள் முழுவதும் நல்ல வார்த்தைகளை பேச, வேத வார்த்தைகளை பேச, விசுவாச வார்த்தைகளை பேச எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே, என்னை தைரியப்படுத்துங்க ஆண்டவரே, என் கூட வாங்க ஆண்டவரேன்னு சொல்லிவிட்டு நாவை நம்ம அவர் கண்ட்ரோலுக்கு கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு? பரிசுத்த ஆவியானவர் அவர் கண்ட்ரோல் எடுக்கிறார். தேவனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தாமல் என்ன பிசாசின் வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தாமல் பிசாசோட வார்த்தையை உங்களால் உறுதிப்படுத்த முடியுமா? பிசாஸ் தன்னுடைய வார்த்தையை ஒரு நாளும் உறுதிப்படுத்த முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை அது உறுதிப்படுத்தும், நீங்கள் சொல்கிறது நடக்கும். பிசாஸ் இல்லை என் வார்த்தை தான் பெருசு, நான் சொல்கிறது அப்படியே நடக்க போகுது பாரு அப்படிலாம் சொல்லுவான். ஆனால் அதெல்லாம் என்ன பண்ணணும்? தட்டி விட்டு போயினே இருக்கணும். நீ வியாதிப்பட்டிருக்கிற பார்த்தியா, உன் பிரச்சனை எப்படி இருக்குது பார்த்தியா, உன் உடம்பு எப்படி இருக்குது பாரு, நீ பலவீனமாக இருக்கிற பாரு, நீ ரொம்ப மோசமாக இருக்கிற, உன் நிலைமை சரியில்லைன்னு சொல்லுவான். ஆனால் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன். நான் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா விசுவாசத்தில் அடிச்சிக்கவே முடியாத இடத்துல இருந்தேன். ஆனால் இப்போ நடுவில் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் இந்த விசுவாசத்துலேருந்து கொஞ்சம் இறங்கினாலும் மறுபடியும் அதே ஸ்தானத்தில் ஆண்டவர் சொன்னார், அவர்கள் ஸ்தானத்துக்கு நான் திரும்ப வர பண்ணுவேன்னு சொன்னோடனே மறுபடியும் உற்சாகமாக எழும்பி என்ன பண்ணோம்? விசுவாசம் அறிக்கை பண்ணி மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம்? அதே இடத்துக்கு வரணும்னு ஒரு தீர்மானம் எடுத்து தான் இந்த வார்த்தைகளை பேசணும்னு நான் முடிவு பண்ணேன். அப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம என்ன பண்ணுறோம்? தவறான அறிக்கைகளை பண்ணி தவறானதையே பெற்றுக்கொள்கிறோம். வியாதியை பேசி வியாதியை வர வச்சிடும். தரித்திரத்தை பேசி எனக்கு நடக்காது, எனக்கு முடியாது, நான்லாம் இப்படி தான், நான் மோசமான அப்படிலாம் சொல்ல 120 வயசு வரைக்கும் நீங்கள் வாழ போகிறீங்க. அங்கெல்லாம் சொல்லவே இல்லை, மாணிக்கம் பிரதர் வண்டி தான் சொன்னார். 120 வயசு வரைக்கும் நீங்கள் வாழ போகிறீங்க. யாருமே உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா? உற்சாகமே இல்லைப்பா. நான் 120 வயசு வரைக்கும் வாழ போகிறேன். அப்போ 120 வயசு வரைக்கும் வாழணுன்னா வியாதியோடு வாழ்ந்தால் நல்லா இருக்குமா? அது நரகமாயிடும். ஆனால் 120 வயசு வரைக்கும் சுகதேகியாக வாழ போகிறேன். மோசே 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தார், பலன் குண்டில், கண்கள் இருள் அடையலை. மோசேக்கு ஒரு தேவன், எனக்கு ஒரு தேவனா? இன்றைக்கி நம்ம இப்பயே என்ன பண்ணிட்டோம்? கண்ணாடியை போட்டுக்கணும், அதெல்லாம் மாற்றணும், விசுவாச அறிக்கை செஞ்சு கண்களை குணமாக்கணும்.
உண்மையாக சத்தியமாக இல்லையா இது? நம்ம விசுவாசித்து செய்யணும், ஒன்று ஒன்றா செய்யணும். ஒரே நாளில் நடக்காதான். இந்த மந்திரத்தில் மாங்காய் காய்க்க போகுது இல்லை, ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ண முடியாது. ஆனால் ஒரு நாள் நடக்கும். விசுவாசத்தோடு இல்லை, என் கண்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். மோசே என் கண்கள் இருள் அடையலை, அவன் பலன் குன்றி போகல. என் கண்களும் இருள் அடையாது, பலன் குன்றாது. எனக்கு நல்லா தெரியும், க்ளீனாக தெரியும், எனக்கு ரெண்டாக தெரியாது, எல்லாம் கரெக்டாக தெரியும் அப்படின்னு சொல்லணும். அறிக்கை பண்ணணும். பண்ண இது பைத்தியக்காரத்தனமாக மற்றவங்களுக்கு தோணும். எந்த சிஸ்டர் பைத்தியம் மாதிரி பேசுன்னு கிடக்குது, சொன்னதையே சொல்லின்னு கிடக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வாங்கிக்கோங்க, பரவாயில்ல. ஆனால் பைத்தியக்காரம்ப தனமாக தோன்றுனாலும் உள்ள ஆவியான வேலை செய்கிறார்ல. ஒரு நல்லது நடக்குதில்ல உள்ள. நான் பேச நல்லது நடக்குதில்ல. என் வாழ்க்கைக்கு தேவையானது எனக்குள்ளே நடக்குதில்ல. நான் பேசி பெற்றுக்கொள்கிறேன். நீ பார்த்துனேரு அப்படியே என்னை பைத்தியம்னு கூட சொல்லிக்கிட்டே இரு. நான் என்ன பண்ண போகிறேன், அதை பெற்றுக்கொள்ள போகிறேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், ஜெயிக்கணும். யாத்திராகமத்தில் சொல்லுது 15:26, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உன்மேல் வரப்பண்ணேன் அப்படின்னு ஆண்டவரே சொல்லிட்டார். சரி, சிலர்லாம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க. 12 மணி ஆயிடுச்சு. சிலர்லாம் ஜெபம் பண்ண கூப்பிடுவாங்க. இவர் ஜெபம் பண்ணுவார், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிட்டு, சிஸ்டர் இப்போ எப்படி இருக்குது சிஸ்டர்னு கேட்பார். உடனே அவங்க எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, பரவாயில்ல பாஸ்டர், நம்புகிறேன் பாஸ்டர், இது நல்லது நடக்கும், சுகம் வரும் அப்படி சொல்லுவாங்க. நான் உடனே பக்கத்தில் மனசுக்குள்ளேயே நினைப்பேன், கண்டிப்பாக சத்தியமாக இது சுகமாக இருக்குது, இதுக்கு ஒன்று கண்டிப்பாக சுகம் வரவே வர. ஏன்னா நம்புறதுனால சுகம் வராது, விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும். ஆமாம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நம்புகிறேன் பாஸ்டர், நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர், அற்புதம் நடக்கும் பாஸ்டர். இந்த வார்த்தையை தான் தேவன் எதிர்பார்க்குறார். பரலோகம் இதை தான் எதிர்பார்க்குது. மொத்த பரலோகமும் இதை தான் எதிர்பார்த்துருக்கு. தேவ தூதர்கள் அத்தனை பேரும் வாயிலேருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் காத்திருக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நடக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். நம்பிக்கையில் கட்டாதீங்க உங்கள் வாழ்க்கையை, விசுவாசத்தில் கட்டுங்க. நான் 10 மணி நேரம் ஜபிச்சேன்னு சொல்லாதீங்க, விசுவாசத்துக்கு ஜபிச்சேன்னு சொல்லுங்கள். உங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் ஜபிக்கிறதுனால உங்கள் வேதனை போகிறதில்ல. உணர்ச்சிகள்னால நீங்கள் ஆளப்படாதீங்க, விசுவாசத்தினால ஆளப்படுங்க. அப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. பாருங்கள், இந்த உலகம் முழுவதும் அந்த சராசரங்களும் நீங்கள் ரோமரில் பார்த்தீங்கன்னா, நான் அந்த சொல்கிற எழுதலை உங்களுக்கு படிக்க சொல்லலை, சர்வ சிருஷ்டிகளும் ஏகமாக தவிச்சு காத்திருக்குதான். யார் படிக்க முடியும்? 8:19 படிங்க சிஸ்டர். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படும்படிக்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா யாராச்சும் வந்தார்னா, யாராவது வரமாட்டானா, என் அடிமைத்தனத்தை மாற்ற மாட்டானா, சர்வ சிருஷ்டி ஏகமாக காத்திருக்குது, ஒருத்தனா எழும்புவானான்ட்டு. இன்னைக்கு வரைக்கும் யாரும் எழுல, ஜிபிசி எழும்பட்டோம் இயேசுவின் நாமத்தில். இதோ நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பேசுகிறோம். உன் அடிமைத்தனத்துலேருந்து உன்னை நான் விடுதலை ஆக்குறேன்னு சொல்லி சர்வ சிருஷ்டிக்கும் அடிமைத்தனத்தை விடுதலை ஆக்குற மக்களாக நம்ம மாறணும். அதுக்கு முதலாவது விசுவாச வார்த்தைகளை நம்ம பேசணும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் நம்ம எழுந்து நிற்கலாம், ஜெபம் பண்ணலாம், ஜெபம் பண்ணி முடிக்கலாம். அல்லேலூயா. மழையை பார்த்து என்ன பண்ணணும், பேசணும். ஆமேன். மழையை பற்றியே பேசக்கூடாது. ஆமேன். பலவீனத்தை பற்றியே பேசக்கூடாது. பலவீனத்தை ஆண்டவர் சுகமாக மாற்றிட்டார். பலவீனத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளுக்கு சுகத்தை கொடுத்துட்டார். ஆமேன். அல்லேலூயா. பலவீனம் அல்ல, நம் பலவான். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பாடலை பாடுவோம். பலவீனம் அல்ல, பலவானாய் தேவன் சொன்னார், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். இந்த பாடலை பாடி முடிக்கலாம். நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். கரங்களை தட்டி புண்ணியரின் காயங்களால். அல்லேலூயா, அல்லேலூயா,
பலவீன நல்ல பலவீன நல்ல பலவானாய் தேவன் சொன்னார். விசுவாச